Indian Air Force Show 2024, guys. Guys, this is Gopi. You're watching my channel. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகமான சென்னையில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா கடல் திரண்டு போயிட்டுருக்கு. அலையில் வந்து ஆஃப்டர் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 10 to 12 லட்சம் பேர் வந்து கூடுற இடம் இது. வேற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து குடும்பத்தோடு போயிட்டுருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி ஷோ. இது அப்படி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பிக்னிக் போகிற மாதிரி வந்து பேக்கெல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கேன் நான். கிரணங்க நம்ம எங்கள் ஃபேமிலியில் கிரணங்கங்க. ஸோ நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஐஏஎஃப் ஏர் ஷோ பார்க்கணுன்றது எல்லாருக்குமே வந்து ஆசையாக இருக்குது. ஸோ அதான் நாங்களும் போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல, பயங்கரமான ரஷ்ஷுங்க. ஆமாம், 2 மணி நேரம் பார்க்கிங்க்கு அப்புறம் விட்டுட்டு 9 o'clock வந்தோம். ஸோ இப்போ வந்து 11:05 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 11:15 ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சேப்பாக்க தாண்டி போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ மக்கள் வந்து அலை மோதுறாங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஷோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஷோ போயிட்டு உங்களுக்கு கவர் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சத்தை காட்டுறேன். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 11:39. எங்கே ஹெலிகாப்டரு இங்கே பாருங்கள், பீதியிலே வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் வருதுன்றாங்க, ரஃபேல் வருதுன்றாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே இன்னும் பார்க்கல, ஒரே ஒரு ரஃபேல் மட்டும் பார்த்தோம். ஹெலிகாப்டர் அங்கே வருது பாரு, அங்கே பாருங்க ஹெலிகாப்டர் வருது பாருங்க. ஸோ வேற மாதிரி இருக்குங்க. ஸோ கடல் அலை போல் மக்கள் வெள்ளம் வந்து சூழ்ந்துருக்காங்க. ஆஃப்டர் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பார்க்குறோம் கிட்டத்தட்ட 12 to 15 லட்சம் வர இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெஹிக்கிள் பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ நீங்களுமே யாராவது இப்படி கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா வந்து காவல்துறை அணுகிட்டு நீங்கள் வந்து அங்கங்கே பார்க் பண்ணுங்கள். ஸோ 3 ஹெலிகாப்டர் வந்து நம்ம போகிற இடத்துல ஒன்றா பார்க்குறோம், அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஆமாம், யாராவது வந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களாம் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்றது. நான் சில மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நீங்களே யாராவது பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஷோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. என்ன இந்த படத்துல வரும்ல, என்ன கமலஹாசன் படத்துல வேற லெவலில் பிரிஞ்சு ஜல்லுன்னு போதா. அவரே வா மீண்டுமா ஜி. யாரு ஜி நீங்க? ஸோ இப்போ பறக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளைட் போலையே, ரெட் கலர் ஹெலிகாப்டர். ஸோ லைனாக வந்து 1 2 3 4 5 பறக்குது. 5 ஹெலிகாப்டர் வேறு லெவலில் பறந்து போகுது. இதில் கைஸ் இது சுற்றுறது பார்த்தீங்கன்னா இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதோட இங்கேருந்து பார்த்தாலே அதோட ரெக்கை சுற்றுற அளவுக்கு நம்ம பார்க்க முடியும். வேறு மாதிரி இருக்குது. ஓ நீங்களும் ஏதோ புகழாம் விட்டு போகிறாங்க வந்து பிரிகிறது. ஓ மை காட். கிட்ட பறக்கிறாங்க. அங்க பாரு, வேற மாதிரி இருக்கிறான். ஏர் ஃபோர்ஸ் அவங்க வேற லெவல்ல காட்டுறாங்க. கைஸ் அடுத்த 3 வருது. ஸோ 3 தான் மோஸ்ட்லி பறக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இது.
வெடிப்பாங்க. கைஸ் அதே 3 பேர் தூக்கிட்டாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுல. நான் வீடியோ எடுக்கிறேன். நீ இதை கட் பண்ணி எனக்கு அனுப்பலி. நான் என்னுடைய இதில் போட்டுக்கிறேன். அது அப்படி இல்லை. bro pade no turn line pada ஸோ கைஸ் முடிச்சிட்டோம். நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வெள்ளம் வந்து இது வந்து ஓயிற மாதிரி தெரியல. நம்ம வந்து இங்கேயே முடிச்சுட்டு இங்கே கிளம்ப வேண்டியதான். முடியாமல் ஹைட் இங்கே பாருங்கள் மக்கள் படுத்த படிக்க ஆகிட்டாங்க ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஆப்ஷனில் நமக்கு வந்து கடமைகள் இருக்குது. மக்களே ரொம்ப டயர்டாக வரேன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்களும் பயங்கரமாக டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ 4:30க்கு நம்ம வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் ஷோ முடிச்சுட்டு வேறு லெவல் டயர்டாக வந்திருக்கோம். என் டிஷர்ட்லாம் புழிஞ்சிடலாம், அந்தளவுக்கு தண்ணி உள்ளே இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. சரியான ஷோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது சென்னையில். அவங்களோட 92வது ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணது, அதுவும் சென்னையில் செலிப்ரேட் பண்ணது சென்னைக்கான மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். அதே மாதிரி வேறு லெவல் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல நின்று கைட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ஒரு பொதுமக்களுக்கு வந்து தண்ணி குடிங்க, டிஹைட்ரேட் ஆகிடாதீங்க, ஸோ வழிலாம். ஆனால் எல்லாமே பண்ணிட்டு சில டிராஃபிக்கில் விட்டாங்களோ அப்படின்னு சின்னதாக ஒரு குறை இருக்குது. மற்றபடி ஓகே தான். நான் என்ன டிராஃபிக் அங்கே நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க, மக்களால் அலமோதிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அதாங்க. ஸோ இது டிராஃபிக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்ட்ரோலும் பண்ணியிருந்தாங்க. பட்டு ஆல் ஓவர் எனக்கு தெரிஞ்சு விச் மீன்ஸ் 13 to 15 லட்சத்துக்குள்ளே ஒரு மக்கள் கூடியிருக்காங்க. விச் மீன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டாமா இந்த ஐஏஎஃப் ஷோ பார்க்குறதுக்காக சென்னையில் கூடியிருக்க மக்கள் வந்து அதுக்கே ராயல் சல்யூட். ஸோ மக்கள் அனைவரும் வீட்டில் எல்லாருமே வந்து 38, 33, 35 டிகிரி போயிட்டுருக்கு. ஃபீல்ஸ் லைக் 40. அவ்வளோ இதுலேயுமே கஷ்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கை குழந்தையோட வந்து வயசானவங்க 60, 70 வயசு பாட்டி வந்து எல்லாருமே அந்த ஷோவை பார்த்தது வந்து நமக்கான பெருமை, நமக்கான அங்கீகாரம். இது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ஒரு சேர்ந்த கூட்டம்னா அது இதுதாங்க. இதை விட ஒரு மெரினாவில் பயங்கரமான கூட்டமாக செஞ்சது அது இதுதான் தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து அந்த ஹார்டினுக்கு வந்து
கத்தி மக்கள் வந்து ஹார்டின் வேற லெவலில் விட்டார். ஒரு ஒன் மேன் ஷோலாம் வேற லெவலில் பண்ணார் மனுஷன். ஸோ C-17 அதுவுமே பார்த்துருப்பீங்க, வேற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து ரெஸ்கியூ ஃப்ளைட்டு ஒன்று போச்சு இல்லையா, ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று கூட்டு போச்சு. அப்புறம் ஹெலிகாப்டரோட ரெட் விங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இவ்வளோ இருக்கா நமக்கு தெரியல, ஏர்ஃபோர்ஸில் இவ்வளோ இருக்குது, நம்மளோட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத காட்டிட்டாங்க மக்களுக்கு. ஸோ நீங்களுமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் வந்தீங்க அப்படிங்களோ ஸோ மறக்காமல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எங்கெல்லாம் இருந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, நான் என்னத்தை மிஸ் பண்ணேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். see you in another video.